ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெட்யூல் 5 பார்க்க போகிறோம். நான் 4 ஷெட்யூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷெட்யூல் 5 பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் நினைப்பீங்க, கண்டிப்பாக ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. எல்லா ஷெட்யூலில் பெண்டிங் வச்சுருக்க மாதிரி இந்த ஷெட்யூலில் கொஞ்சம் நிறைய லேக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால ஜிஎஸ்ல வந்து நிறையாவே எனக்கு லேக் ஆயிடுச்சு. ஜிஎஸ்ல வந்து நான் என்ன படித்தேன் அப்படின்னா வந்து தமிழ்நாடு பொருளாதாரம், அதுக்கப்புறம் காலியத்துக்கு எதிரான இயக்கம், தேசியத்தின் தோற்றம், அந்த 2 லெசன் மட்டும் தான் முடிச்சேன். நான் வந்து வழக்கம் போல தமிழும், மேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மித்ததை என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. அரசாங்கம் வரிகள் அந்த 10th எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து 9th பாலிட்டி, 6th, 11th லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்புறம் யூனிட் 8மே என்னால கவர் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்ல கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷெட்யூல் 5 பார்க்கலாம். ஸோ ஷெட்யூல் 5ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 8th வந்து முதல் 5 இயல்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோர் வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காமன் டாபிக்ஸ் அஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். அந்த வந்து என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கப்புறம் வாக்கிய வகைகள். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுதான் காமன் டாபிக்ஸ். இது வந்து நமக்கு எல்லாத்துலயும் கேரி அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பொது அறிவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து தேசிய வருவாய் கொடுத்துருக்காங்க, நேஷனல் எக்கானமி, அதுக்கப்புறம் முகலாய பேரரசு, முகல் எம்பையர்ஸ் வந்து நமக்கு 7th இருக்கு, 11th ஏற்கனவே படிக்கும். சட்டமன்றம் அப்படின்றது 12th இருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 8ல வந்து நமக்கு என்ன கொடுத்தாலும் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அதாவது லேட்டர் சோழாஸ் பாண்டியாஸ் இருக்கு பார்த்தீங்களா 7th, அந்த புக், அந்த லெசன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷன் ப்ரொபோசிஷன் கொடுத்துருக்காங்க. அஸ் யூஷுவல் ரீசனிங் 10 சம்ஸ் வந்து சார் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாப் ஃபைனல்ஸ் வந்து பார்ட் 21 to 25 அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் நமக்கு இருக்கு. இந்த வாரம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து நேஷனல் எக்கனாமி இது வரைக்கும் நான் படிச்சதே கிடையாது. புதுசா தான் நான் படிக்க போறேன். அதே மாதிரி முகலாய பேரரசுமே 7th மட்டும் தான் படிச்சிருக்கேன். 11th நான் படிச்சது கிடையாது. சட்டமன்றம் நான் ஓரளவு படிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் யூனிட் 8 லெசன் நான் படிச்சது கிடையாது. ஸோ இது எல்லாமே நான் புதுசா தான் இந்த தடவை நான் படிக்க போறேன். நம்ம வந்து 5th வீக். ஸோ அப்படிங்கிற ரேஷன் ப்ரொபோர்ஷன் இது வந்து நான் டீச் பண்ண வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கடல் கணிதம், ஸ்கூல் புக் சம்ஸ், அதுக்கப்புறம் வந்து மூணுமே வந்து கம்பேர் பண்ணி நான் அதில் கொஷின்ஸ் எடுத்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். எல்லா மாடலுமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ தமிழ் வந்து 5 இயல் அப்படிங்கும்போது பேஸ் பண்ணி நீங்கள் படித்தா போதும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் 5 இயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 இயல் அப்படிங்கும்போது ஸோ ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மொழி வாழ்த்து இருக்கு நமக்கு. ஸோ வந்து பாரதியார் சிலபஸ்ல இல்லை அப்படின்னாலுமே ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து நூலாசிரியர்லாம் பொருந்தாத வச்சியில கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் வழக்கம் போல நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் புக் பேக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழ் மொழி மரபுமே வந்து இந்த வந்து நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகல் ஆதலின் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்து கூட நமக்கு கேட்கலாம். ஸோ சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஸோ இது பார்த்துக்கணும் கண்டிப்பாக நமக்கு. அண்ட் தென் நமக்கு புக் பேக் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. ஸோ அதாவது தமிழ் இருக்குன்றதுனால கொஞ்சம் இந்த லெசன்ஸ் நம்ம படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அகைன் வந்து புக் பேக் பார்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் சொற்பூங்கா வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து எந்த சொல் வந்து எதனால வந்துச்சு, எதனால மாறுச்சு அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சொல் அப்படின்னா அதுக்கு நெல்லுன்ற பொருளும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து சொன்றி, சோறு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி இந்த ஓரெழுத்து ஓர் மொழி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து காட்டு பசு ஆமா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது இந்த மா உலகம் இருக்கு, மாநாடு இருக்கு, அதுக்கெல்லாம் மீனிங்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் தெரியணும். அதே மாதிரி வந்து எழுத்துக்களின் பிறப்பும் நமக்கு முக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா இலக்கணமே படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்க எல்லா இயலுக்கும் பின்னாடி இருக்க இலக்கணம் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து அதோட புக் பேக்கு பொறுத்துக்க பார்த்துக்கோங்க அதோடைய. ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மரபு தொடர்கள் அப்படின்றது ஏன் அப்படின்னா வந்து நமக்கு சிலபஸ்ல டேரக்டாவே கவர் ஆகுது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அதே மாதிரி அகர வரிசைப்படுத்துறதும் நமக்கு சிலபஸ்ல இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் மரபு பிழையை நீக்கி எழுதுறது இதுவுமே நமக்கு இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இதுவுமே நமக்கு இருக்கு. பொருத்தமான பாருங்க பன்மை விகுதியை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. நமக்கு சந்திப்பிழையில ஒருமை பன்மை விகுதியெல்லாம் நம்ம பார்த்து தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுவுமே நமக்கு இருக்கும். மேக்ஸிமம் வந்து மொழித்திறன் தான் நம்ம இந்த தடவை நிறைய கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மேக்ஸிமம் வந்து மொழித்திறன் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க மொழித்திறன். அது இல்லாமல் வந்து நமக்கு மரபு பிழைகள் இருக்கு பார்த்தீங்களா,
அது வந்து நான் நியூ புக், ஓல்டு புக் எல்லாம் கம்பைல் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வேணா குடுக்குறேன். நீங்க கம்பைல்டா படிச்ச மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடர் ஆக்குறது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ அதுவுமே நமக்கு வந்து இருக்குதான். இதெல்லாம் புக்ல இருந்து தான் குடுத்துருக்காங்க. பாருங்க வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த பாருங்க வளைந்த தமிழ் கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும் அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் உள்ள இருந்து தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு சிலபஸ்ல இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலைச்சொற்களும் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கலைச்சொற்கள் வந்து நமக்கு 10 கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. இந்த மாரி நீங்க எல்லா இயர்லயும் கவர் ஆகுற டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. அதே மாரி நீங்க தமிழ் புக் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நியூ சிலபஸ் படி என்ன அகாடமி நம்ம வாங்கலாம்? இல்ல ஏதாவது சோர்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புக் வந்து ரிவ்யூ மாரி போட்டிருக்கேன் நானு. புத்தால புக் எப்படி இருக்கும்? சுரேஷ்ல எப்படி இருக்கும்? சாய்ஸ் அகாடமில எப்படி இருக்கும்? சந்தோஷ் மணியில எப்படி இருக்கும்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ நீங்க அத செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம நம்ம வந்து 4 வீக்ஸ் வந்து மேத்ஸ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 5த் வீக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரேஷன் ப்ரொபோசிஷன் அப்படிங்கும்போது நான் இன்னைக்கே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்ல சென்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் போத் மீடியம்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுறேன். பிவைக்கு ப்ராக்டிஸ்க்கும் சென்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். புக் இல்லாதவங்க மேக்ஸுக்கு வந்து நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு சாரி மேக்ஸுக்கு வந்து போத் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.